வந்தே மாதரம், பாரத அன்னை வெல்க. திருப்பூர் குமரன் அவருடைய நினைவு நாள் ஜனவரி 11. கொடிகாத்த குமரன், சுதேசி வீரன், தடியால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அவருடைய மண்டையை பிளந்த போதும், குருதி பெருகிய போதும் கொடியை விடாமல் பிடித்துக் கொண்ட கொடிகாத்த குமரன் அவருடைய நினைவு நாள். கொடிகாத்த குமரனை கொன்றது யார்? அப்பொழுது ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி. அந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே ஜஸ்டிஸ் கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் தான். ஜஸ்டிஸ் கட்சினா வேற யாரும் இல்ல, திராவிட கழகம். ஜஸ்டிஸ் கட்சியினுடைய நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அவங்க ஆட்சி தான் நடக்குது, ஜஸ்டிஸ் கட்சியின் ஆட்சி அப்படிதான் சொல்லிக்கிறாங்க திமுக காரங்க. கொடிகாத்த குமரனை கொன்றொழித்த நாள், ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் வீறு கொண்டு எழ வேண்டிய நாள். திருப்பூர் குமரன் நினைவிடத்தை மறைக்கக்கூடிய வகையில் இந்த திமுக உள்நோக்கத்தோடு திருப்பூர் குமரனுடைய புகழை கெடுக்கக்கூடிய வகையில முதல்லலாம் திருப்பூர்ல பஸ் ஏறணும்னா என்ன சொல்லுவாங்க? குமரன் நினைவிடத்துக்கு. இப்ப அப்படி இல்ல, அங்க ஒரு ஈவேரா, அங்க ஒரு அண்ணா. ஏன்னா ஈவேராவும் அண்ணாவும் அங்கதான் சந்திச்சாங்கன்னு எங்க ஊர் திமுக செயலாளர் கண்டுபிடிச்சு கருணாநிதி மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக குமரன் நினைவிடத்தை மறைக்கக்கூடிய வகையிலே ஒரு சிலையை அமைத்திருக்கிறார்கள். தேசியம் காக்க, திருப்பூர் குமரனின் புகழ் காக்க இந்த சிலைகள் அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். இந்த கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். திருப்பூர் குமரன் நினைவு நாளிலே மூவர்ண கொடியை வணங்குகிறோம், தேசிய கொடியை போற்றுகிறோம், வந்தே மாதரம் முழங்குகிறோம், திருப்பூர் குமரனின் புகழ் பாடுகிறோம். நன்றி, வணக்கம்.